ரியல் எஸ்டேட் சட்டத்தால் வீடு வாங்க நினைக்கும் பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பும் நன்மையும் கிடைக்கும் என்று விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ரியல் எஸ்டேட் தொழில சில பேர் நேர்மையா இருப்பாங்க, சில பேர் மக்களை ஏமாற்றுவார்கள். மக்கள் கிட்ட பணம் வாங்கிடுவாங்க, இந்த வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பணத்தை கொண்டு போய் வேற ஒரு புது ப்ராஜெக்ட்ல போடுறது, அங்க மக்கள் கிட்ட பணம் வாங்குறது, அதை கொண்டு போய் புது ப்ராஜெக்ட்ல போடுறது. இப்படியா மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி நேரத்திற்கு வீட்டை முடித்து சாவியை கையில கொடுக்காம ஏமாற்றி கொண்டு அலைவார்கள். இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ணா 3 வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட்ல 10% அபராதமாக கட்ட வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வருடம் நாடாளுமன்றம் ரியல் எஸ்டேட் சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். 5 யூனியன் பிரதேசங்களில் அமலுக்கு வந்துவிட்டது. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் கூடிய விரைவில் அமலுக்கு வரும், தமிழகம் உட்பட. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, யாராவது 500 ஸ்கொயர் மீட்டர்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம் அல்லது 8 அபார்ட்மெண்ட் கட்டி மக்களுக்கு விற்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து விட்டால், அந்த 8 அபார்ட்மெண்ட்டுக்கு மேல போனா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அரசாங்கத்துக்கிட்ட போய் பதிவு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன், இவ்வளவு பணத்துல ஆரம்பிக்கிறேன், மக்கள் கிட்ட இருந்து இவ்வளவு பணம் வாங்குறேன், இப்படி எல்லாம் மக்களுக்கு விற்கிறேன், இந்த டேட்ல முடிச்சு சாவியை கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க சொன்ன நேரத்துல மக்களுக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு கையில கொடுக்கல அப்படின்னா, மக்களுக்கு இவங்க பணம் தரணும். எவ்வளவு தரணும் அப்படின்னா 11% வட்டியின் அடிப்படையில் மக்களுக்கு இவர்கள் பணத்தை தர வேண்டும். அது மட்டும் இல்ல, மக்கள் கிட்ட இருந்து அத்தனை பணத்தையும் வாங்கிட்டு வேற ஒரு புது ப்ராஜெக்ட்லாம் கொண்டு போய் போட முடியாது. இவங்க மக்கள் கிட்ட இருந்து வாங்குற பணத்தை 70% செக்கா பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கணும், ஒரு சிறப்பு அக்கவுண்ட்ல. அந்த சிறப்பு அக்கவுண்ட்ல சும்மா கைய வைக்க முடியாது. ப்ராஜெக்டை ஒழுங்காக சொன்ன நேரத்தில் முடித்தால் மட்டும்தான், ப்ராஜெக்டை எப்படி முடிச்சிருக்காங்க பொறுத்து தான் அதில் போய் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டில் அவங்களுடைய தகவலை கொடுத்து கொண்டே இருக்கணும். ப்ராஜெக்ட் எந்த கட்டத்தில் இருக்குது, ஃபோட்டோஸோட கொடுக்கணும், எப்படி எல்லாம் முடிச்சிருக்கோம், சொன்ன டேட்டில் முடிச்சிருவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, மக்களை முன்பு போல ஏமாற்ற முடியாது. மக்கள் முறையிடலாம். ஒருவேளை தங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ரியல் எஸ்டேட் அதிபர்கள் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்தால் மக்கள் முறையிடலாம். இவர்களுக்கு அபராதமும் உண்டு, ஜெயில் தண்டனையும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்கிறது. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன்